வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீட் கிராஸ் லீஃப், ஸ்டீவியா லீஃப், முரிங்கா லீஃப், கரி லீஃப், ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அது வீடியோஸ் பார்க்கணுன்னா பார்த்துக்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் கீழே இருக்குது. ஸோ இன்றைக்கும் அது ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்காங்க. உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வரும். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹைபிஸ்கஸ் லீஃப் பவுடர் மேக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். கரெக்ட், செம்பருத்தி லீஃப் பவுடர் மேக்கிங் தான். ஸோ எந்த கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் 100% நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்டாக நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ இதுக்கான 100 கிராம் இதுக்கு பவுடர் வந்து 100 ரூபா வரைக்கும் செல் பண்ணிகிட்ருக்காங்க. 100லேருந்து 130 ரூபா வரைக்குமே. வெறும் 100 கிராம் பவுடரே 100லேருந்து 130 ரூபா வரைக்கும் செல் பண்ணுறாங்க. மெயினாக அந்த பவுடரோட யூசேஜ் பார்த்திங்கன்னா, ஸோ ஹேருக்கு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்குது. ஸோ நியூட்ரிஷன் மெடிசனாகவும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டீ போட்டும் குடிக்கிறாங்க. ஸோ விட்டமின் சி இருக்கிறதுனால ஸோ நியூட்ரிஷன் பெனிஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எந்த வகை செம்பருத்தி இலையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நாட்டு செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி அப்படின்னு எந்த வகையான செம்பருத்தியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி இந்த பவுடர் மேக் பண்ணுறது, எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இந்த பவுடர் மேக் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் செம்பருத்தி இலை மட்டும்தான். ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ மிஷினரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இனிஷியலாக வந்து நம்ம வீட்டில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம பவுடர் வந்து மேக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஹை லெவலில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிரைண்டிங் மிஷின் வாங்கணும். லீஃப் கிரைண்டிங் மிஷின் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. சர்ச் பண்ணி வாங்கிக்காங்க. இல்லை தெரிஞ்ச இடத்துல இருந்தால் வாங்கிக்காங்க. ஸோ லீஃப் கிரைண்டிங் மிஷின் தனியாகவே இருக்குது. ஸோ கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு இல்லைனா நம்ம வந்து ட்ரையர் யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரையர் எதுக்காகனா காய வைக்கிறதுக்காக ட்ரையர் யூஸ் பண்ணலாம். ஹை லெவலில் இருந்துச்சுன்னா ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிஷினரின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தமாக நம்ம லீஃப் கலெக்ட் பண்ணிங்க. ஸோ லோக்கல் ஃபார்மர்ஸ்ட்டை நீங்கள் உங்களுக்கு வசதி எப்படியோ அதுக்கு அந்த நீங்கள் கலெக்ட் பண்ணிக்காங்க. ஸோ கலெக்ட் பண்ணதும் நம்ம லீஃபை காய வைக்கணும். ஸோ நம்ம 3 விதமாக நம்ம காய வைக்கலாம். ஒன்று சன்லைட்டில் நம்ம ட்ரை பண்ணி காய வைக்கலாம். ஒரு 2-3 டேஸ் நம்ம நல்லா காய வைக்கலாம். அதுக்கப்புறம் சோலார் லைட் மூலமாக காய வைக்கலாம். இல்லைனா எலக்ட்ரானிக்கல் ட்ரையர் மூலமாக காய வைக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக்கல் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 hours அந்த லெவலில் தான் ஆகும். நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரே நாளில் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணிடலாம். ஸோ என்ன ஒரு 10,000 அந்த லெவலில் ஆகும் ட்ரையர். ஸோ ட்ரையர் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ என்ன எலக்ட்ரிக்கல் பவர் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது அந்த காரணத்தினால தான். சரிங்களா. அதுக்கப்புறம் ஸோ நம்ம இனிஷியலாக நம்ம அரைக்கிறதுக்குமே வீட்டில் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ போக போக பிக்கப் ஆனதும் நம்ம வந்து கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் நம்ம பேக் பண்ணி ஸோ 100 கிராம் 50 கிராம் இந்த மாதிரி நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இது பண்ணுறதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு FSSAI சர்டிஃபிகேட் மட்டும் நம்ம எடுத்தால் போதுமானது. ஸோ 100% லீகலாக நம்மளால் மூவ் பண்ணி செல் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் லீஃப் வந்து எந்த ஏரியாவில் எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை விசாரிச்சுக்காங்க. ஸோ லீஃப் எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ ஸோ அது வந்து பர்ச்சேஸ் காஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை தவிர கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10,000 ஆகும். ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10,000 ஆகும். ஸோ பேக்கேஜிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு 10,000 ஆகும். ஸோ அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000. இதெல்லாம் சின்னதாக இனிஷியலாக நம்ம ஒரு வீட்டில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சொல்கிறேன். இதே ஹை லெவலில் போனீங்கன்னா நமக்கு இதோட அதிகமாகும். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதுமானது. ஸோ ப்ராஃபிட்னு பார்க்கும்போது வெறும் 100 கிராம் பவுடரே நம்மளுக்கு 100லேருந்து 130 ரூபா வரைக்குமே நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் செல் பண்ணுறாங்க. இதே லோக்கலில் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா ஒரு 60லேருந்து ஒரு 70 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு செல் பண்ணலாம். லோக்கல் நாட்டு மருந்து கடையில், சூப்பர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி செல் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20லேருந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் 100 கிராமுக்கே இந்த அளவுக்கு எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே போகுதோ ஸோ அந்தளவுக்கு நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ நமக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுறது தான் மேட்ரு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லீஃப் வந்து கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டியும் நம்மளுக்கு அதிகமாகும். ஸோ நம்மளுக்கு செல்லிங் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து லோக்கல் நாட்டு மருந்து கடை. ஸோ அங்கே தான் எங்கெங்கெல்லாம் நாட்டு மருந்து உங்கள் லோக்கல் ஏரியாவில் இருக்குதோ ஸோ அங்கெல்லாம் போய் டேரெக்டாக போய் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி லீஃப் இலை இருக்குதா, ஸோ எந்த கஸ்டமருக்கு கேட்குறாங்களோ ஸோ அந்த மாதிரி எந்த ரேட்டில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு FSSAI சர்டிஃபிகேட் எடுத்துக்கும் போது நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயும் செல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் செல் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நம்மளால் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நல்லாவே இருக்குது. ஸோ இந்தியன் செம்பருத்தி லீஃபுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ அப்படி நீங்கள்
நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு விரும்பினா கூட ஸோ இந்த ப்ராடக்ட் இல்லை, ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு விரும்பினா ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல் ஒரு 30 நிமிஷம் வீடியோ, ஸோ ஒரு ஃபுல் எக்ஸ்போர்ட் பற்றின டீட்டெயில். ஸோ அது வேணும் பார்த்துக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான லிங்கும் கீழே இருக்குது, வேணும்னா பார்த்துக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.